வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா. 108+47 விஜய்க்கு அதிமுக ஆதரவு, யாரும் எதிர்பாரா அதிரடி திருப்பமா? தமிழக அரசியல் உழுக்கும் ரகசிய டீல் என்ன? வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்திலே இந்த மே 4ஆம் தேதியானது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகமான தமிழகத்திலே அதிகப்படியான வாக்குகள் பெற்று அதாவது முன்னிலை வைத்து வரும் நிலையில்தான் 108 ஆனது கொண்ட அதாவது எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையும் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் எண்ணிக்கையில் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக 108 இடங்களை வெற்றி பெற்றுள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு கண்டிப்பாக ஆதரவு அளித்து ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கராக உருவெடுக்கும் அதிமுகவின் பொய்ச்சான எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அந்த வகையில் தான் அதாவது பெரும்பான்மைக்கு இன்னும் அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு 10 இடங்கள் மட்டுமே தேவை என்ற அடிப்படையில் தான் அதற்கான வேலைகளை அதிமுக ஆதரவு அளிப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. அதாவது 47 இடங்களை கைப்பற்றுள்ள அதிமுகவின் ஆதரவு என்பது தாவேக்காவின் ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கியமானதாக என்பதால் இது குறித்து அதாவது கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்குடன் ஒரு விரிவான ஆலோசனையில் ஈடுபட்டு இபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறதா. இந்த ஒரு திடீர் நகர்வு என்பது தமிழகத்து அரசியலிலே சமன்பாடுகள் மாற்றி அமைப்பது மட்டுமின்றி திமுக மற்றும் பிற கட்சிகளிடையே ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பதா என்பது குறித்து அதிமுகவின் தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. இந்த வகையில்தான் அதாவது விஜய் பெற்றுள்ள ஒரு பெரும்பான்மை என்பது கண்டிப்பாக 108 என்ற அடிப்படையில் விஜய் தான் கண்டிப்பாக முதல்வர் கூட என்ற அடிப்படையில் தான் அவர் அளிக்கப்படும் வாக்கு, அதாவது அவருக்கு பெரும்பான்மை மெஜாரிட்டி காண்பதற்காகவே இன்னும் 10 தொகுதிகள் கண்டிப்பாக அவருக்கு தேவைப்படுகிறது. அதாவது தமிழகத்திலே முதலமைச்சர் வேட்பாளர் அமையப்பெற 118 இடங்கள் என்பது கண்டிப்பாக அந்த மேஜிக் நம்பரை விஜய் அவர்கள் இன்று வரை எட்டப்படாத சூழல் தான் அரசியல் புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இந்த வகையில் தான் தமிழகத்திலே கண்டிப்பாக இதை தொடர்ந்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக தொங்கு சட்டமன்றம் அமையக்கூட சூழல் உருவாகி இருக்கும். அதாவது விஜய் அவர்கள் பெரும்பான்மை என்பதை 118 என்ற மேஜிக் நம்பரை காட்டாவிட்டால் தமிழகத்தில் கண்டிப்பாக குடியரசு ஆட்சி என்பது கண்டிப்பாக அமையக்கூட சூழல் வெகு விரைவில் அமையக்கூடும் என்ற சூழலெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. இந்த வகையில் தான் அதாவது விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் யாருடன் அதாவது அவர்கள் இப்போ தேவைப்படும் அந்த 10 தொகுதிகளை யாரிடம் கேட்கப் போகிறார், யாருடன் அவருக்கு கண்டிப்பாக ஆதரவு அளிக்கப் போகிறார் என்ற குழப்பத்தில் தான் நீடிக்கொண்டிருக்கிறதா. இந்த வகையில் தான் அதாவது 2 நாட்களில் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய சூழல் தான் உருவாயிருக்கும் நிலையில் அவர் மெஜாரிட்டியான அந்த 118 என்ற மேஜிக் நம்பரை கண்டிப்பாக விரைவில் அவர் காமிக்கக்கூடும் என்ற நிலையில் தான் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறதா. அந்த வகையில் தான் அதாவது தாவேக்காவின் அதாவது கொள்கை பிறப்பச்சலாக இருந்து வரும் தேர்தல் பரப்புரையை வென்று வரும் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். அதிமுகவினது முக்கிய எம்எல்ஏகள் எல்லாம் அவர் குறிவைத்து கண்டிப்பாக தாவேக்கா பக்கம் எழுவதற்கான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது இன்னும் 2 நாட்களில் ஒரு தனி பெரும்பான்மையை கண்டிப்பாக விஜய் அவர்கள் காண்பிக்கக்கூடிய சூழல்தான் தமிழக அரசியல் வரலாற்றிலே முதலமைச்சர் வேட்பாளர் என்பது விஜய் தான் தமிழகத்தின் முதல்வர் என்று கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.